டெல்லி திருப்புகழ் சபை ஒரு புத்தகம் விட்டுருக்கிறாங்க. அது இப்போ நான் பிரிண்டிங்கில் இல்லை, ஆனால் நெட்டில் கிடைக்கிது. டெல்லி திருப்புகழ் சபைன்னு போட்டாலே திருப்புகனுடைய மொத்தமும் கிடைக்கிது. அதில் ஆசை கூறு நண்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படும். ஆசை கூறு நண்ப என்று மயூர கந்த என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ்வோனே. என்னன்னா, என்னை உன் நண்பன்னு சொல்லுங்கிறார். முருகன்ட்ட நம்ம என்ன கேட்போம்? என்னுடைய பக்தன்னு சொல்லு அப்படின்னு தானே சொல்லுவோம். என்னுடைய ஃப்ரெண்டு இவன்னு சொல்றார் முருகன்ட்ட. எவ்வளவு ஆசை பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு புழுவை பத்தி பேசுறார். ஒரு புழு எப்படி இருக்குங்கிறத சொல்றார். நினைவு பாழ்பட வாடி, அதாவது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் எதை நினைக்கிறோம், எதை நினைக்கக்கூடாதுன்னு துன்பத்தில் எதையோ நினைக்கிற ஒரு வாழ்க்கை. நோய் கழிந்து வறுமையாகிய தீயில் மேற்கிடந்து நெளியும். வறுமைங்கிற தீ எரியுதான், அந்த தீ மேலே ஒரு புழு கிடக்குது. அந்த புழுவா இருக்கக்கூடிய எனக்கு கொஞ்சம் இறங்கி வா. இது யாருனாலும் இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற 25வது இந்த 2025 இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையை இறைவன்கிட்ட கொண்டு போய் இப்படி ஓப்பனா சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அருணகிரிநாதர் இதை சொல்றார்.